உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ், ஜப்பான் உள்பட உலகின் பல நாடுகளின் முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி, இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டினுடைய முக்கிய சிறப்பம்சங்களை பட்டியலிடுங்க. வணக்கம் பிரபாவதி. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 5.5 லட்சம் கோடி அளவிற்கு முதலீடுகளை ஈர்க்க திட்டமிடப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை பொறுத்தவரையில் சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக மையத்தில் வரக்கூடிய 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் நடைபெற இருக்கிறது. மிகவும் பிரம்மாண்டமாக உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்கான முன்னேற்பாடுகள் பணிகள் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் சில பணித்துறைகளுக்கு முன்னதாக ஆலோசனை மேற்கொண்டார். இதற்குதான் மாநாட்டில் 5.5 லட்சம் கோடி அளவிற்கு முதலீடுகளை ஈர்க்க திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியுள்ளது. அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ், ஜப்பான், தைவான் உட்பட உலகின் பல நாடுகளின் முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொழில்துறை சார்ந்த முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொழில் வழிகாட்டி மையம் மூலமாக மேற்கொள்ளப்படுகின்றன. உலக முதலீட்டாளர் மாநாட்டின் தொடக்க விழா நிகழ்ச்சியை பள்ளி கல்லூரிகள் மாணவர்களுக்கு ஒலிபரப்ப ஏற்பாக மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் மிக பிரம்மாண்டமாக உலக முதலீட்டாளர் மாநாடு என்பது வரும் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் முதலீட்டாளர்கள் மாநாடு தொடர்பாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலான ஏற்பாடுகளும் அதே போன்று 5.5 லட்சம் கோடி அளவிற்கு முதலீடுகளை ஈர்க்கவும் திட்டமிடப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.